ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா நைட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க இந்திய அணி வீரர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஊர்வலமாக கப் எடுத்துன்னு ஒரு ஊர்வலமாக வந்தாங்க. அப்புறம் வான்கடி மைதானத்தில் நிறைய ரசிகர் மத்தியில் கிரவுண்டை சுற்றி வந்தாங்க. கப்பை தூக்கி காமிச்சிட்டு அப்புறம் நம்ம தேசிய கீதத்தை பாடி ரொம்பவே எப்படி சொல்கிறது பெருமையாக இருந்துச்சு அந்த தருணத்தை நினச்சா. அதில் இருந்து அதுக்கப்புறம் விராட் கோலி, ரோஹித் சர்மா அவங்களாம் அவங்களோட பங்களிப்பை சொன்னாங்க. விராட் எப்படி இருந்துச்சு எங்களோட வேர்ல்டு கப்பு, எங்களோட கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா ஜஸ்பிரீத் பும்ரா பற்றி சில பல கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார், ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரோஹித் சர்மா என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். எனக்கு எப்போல்லாம் மேட்ச்சில் கிரிட்டிக்கலாக இருக்கோ, எப்போல்லாம் எனக்கு நல்ல ஓவர் ஓகணும்னு தோணுதோ அப்போல்லாம் நான் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு தான் தருவேன். அவரை அதை சூப்பராக பண்ணி கொடுப்பாரு. உண்மையாக அவரை போன்ற ஒரு பந்து வீச்சாளர் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் இந்திய அணிக்கு. அதுவும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இந்த அளவுக்கு ஒரு டேலண்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக ஜஸ்பிரீத் பும்ரா தான் உலகில் தலை சிறந்த பந்து வீச்சாளர். அவர் இன்னும் மேலும் உலகக்கோப்பை வென்றாகணும். கண்டிப்பாக அடுத்த இந்திய அணி கேப்டனாக கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. பும்ரா இந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணம் ஒரு பங்குன்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு நிறையவே இருக்குது. ஏன்னா தொடர் நாயகன் விருது வாங்கியிருக்காரு. ஒரு உலகக்கோப்பையில் தொடர் நாயகன் விருது வாங்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஜஸ்பிரீத் பும்ரா பண்ணியிருக்கிறது ரொம்பவே பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சர் பயங்கரமாக இருக்குது. அவர் உண்மையான நல்ல ஒரு டேலண்டான பவுலர். அவர் எந்த சுச்சுவேஷனில் கொடுத்தாலும் போடுவார். பவர் பிளேயில் போடுவார், மிடில் ஓவரில் போடுவார், டெத்தில் போடுவார். நீங்கள் எப்போ ஓவர் கொடுத்தாலும் போடுவார். எனக்கு மெயின் கீ பாயிண்ட்டே அதுதான் பவுலிங்கில். ஜஸ்பிரீத் பும்ராக்கு எப்போ கொடுத்தாலும் போடுறார். அதனால தான் எங்கள் வெற்றிக்கு முக்கிய காரணம் சொல்லிட்டு ரோஹித் சர்மா பேசியிருக்காருங்க. கண்டிப்பாக அது 100க்கு 100 உண்மையாக சொல்லலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு 30 பால் 30 ரன் அடிக்கணும். அப்போது ஃபைனல் இந்த T20 வேர்ல்டு கப்பில் 30 பால் 30 ரன் அடிக்கணும். அப்போது போட்டு அந்த 2 ஓவர் ஜஸ்பிரீத் பும்ரா அருமையாக நிற்க வச்சார். ஹர்திக் பாண்டியா போட்டார், ஹர்தீப் சிங்லாம் போட்டார். இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணார் பாருங்கள் நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா. அதுதாங்க உண்மையாக நம்ம ரொம்பவே பெருமை பண்ணணும் ஜஸ்பிரீத் பும்ரா நினச்சி. அந்தளவுக்கு செம டேலண்டான பவுலர். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இன்னும் T20 வேர்ல்டு கப், ODI வேர்ல்டு கப்பு நிறைய இருக்குது. கண்டிப்பாக பும்ரா அதெல்லாம் வின் பண்ணணும். அவர் தலைமையில் அவர் கேப்டன் ஆகிறாரோ இல்லையோ, ஆனால் அவர் இருக்கிற டீம் கண்டிப்பாக வின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேரில் ஜஸ்பிரீத் பும்ரா கண்டிப்பாக திறமையான பந்து வீச்சாளர், அவரோட ஃப்யூச்சர் இன்னும் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யார் தலை தோனிக்கு வேறு 7ஆம் தேதி பிறந்த நாள். கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்குங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.